ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் கஷ்டமும் நிரந்தரமாக இருந்துடுறதில்ல. ஒவ்வொருத்தவங்களோட கர்ம வினையின் பலனுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நம்மளோட வாழ்க்கை. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மூலையும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் சந்தோஷத்தையும் சுப நிகழ்வுகளையும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் அள்ளித்தர ஒரு பூஜையினுடைய நாள் திதியை இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். தம்ப்லைன் பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன பூஜையை பற்றி சொல்ல போகிறேன்னு. எஸ், வரலக்ஷ்மி மகாலட்சுமி பூஜை தான். இது 2024 ஆகஸ்ட் 16 வருது, ஃப்ரைடே. இந்த பூஜையை நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கணவனோட ஆயுளும் நல்ல வரன் கிடைக்கவும், நல்ல வரனோட நல்வாழ்வு இல்லற வாழ்வு சுபமாக இருக்கவும், குடும்ப ஒற்றுமை நீடிக்கவும், வறுமை பிடியிலேருந்து தப்புறதுக்கு, செல்வம் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்மளுக்கு காசு பணம் மட்டும் செல்வம் இல்லை, கைகால் சுகம், குழந்தைங்களோட கல்வி, இதெல்லாமே ஒரு கணக்கான செல்வம் தான். அப்படி குழந்தைங்களுக்கு கல்வி, நம்மளுக்கு கைகால் சுகம், இது எல்லாமே இந்த எல்லா செல்வங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தர பூஜை தான் இந்த வரலட்சுமி பூஜை. அப்படிப்பட்ட இந்த பூஜையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வரமகாலட்சுமி பூஜையை 3 முறைகளில் பண்ணுவாங்க. ஒன்று கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அம்மன் உருவச்சிலை வச்சு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அம்மனோட திருவுருவ படத்தை வச்சு பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதில் விருப்பம் இருக்கோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பூஜை அப்படின்னு தம்ப்லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதை குடும்ப வழக்கம் இருக்கவங்க தான் பண்ணணுமா இல்லை யாருனாலும் பண்ணலாமான்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும், ஒரு வருஷம் இந்த பூஜை பண்ணிட்டா வருஷம் விடாமல் பண்ணணுமே அப்படின்றது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் இந்த பூஜை பண்ணுறதுனால அடுத்தடுத்த வருஷத்தில் நீங்களே பண்ண வேணாம்னு நினச்சாலும் அந்த அம்மனே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த பூஜையை பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதை குடும்ப வழக்கம் இருக்கவங்க தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தேவி மேலே உண்மையான பிரியமும் அன்பும் இருந்துச்சுன்னா யாருனாலும் இந்த பூஜையை மனசார பண்ணலாம். அதே மாதிரி இந்த வரமகாலட்சுமி பூஜை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான பூஜைன்னு கூட சொல்லலாம். இது நார்த் சைட்லலாம் தங்கம் வெள்ளியே நிறைய கொட்டி இந்த பூஜையை பண்ணுவாங்க. அதாவது இந்த பூஜையினுடைய தாத்பரியம், நம்ம இந்த பூஜையில் எதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமோ அது நம்ம வீட்டில் பெருகுன்றது நம்பிக்கை. அதனால தான் நம்ம கலசம் வைக்கும் போதும் அதுக்குள்ளே வெள்ளி அல்லது தங்கம் சேர்க்குறோம். இந்த பூஜைக்கு நம்ம பயப்படுற மாதிரி ரொம்ப ஒன்றும் கஷ்டமான பூஜைலாம் இல்லை. மனசார உங்களால் கலசம் வைக்க முடியும், அதை வச்சு உங்களுக்கு பூஜை பண்ண தெரியும்னா அப்படி பண்ணலாம். அப்படிலாம் திருவுருவ படத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தால் அதுலேயும் கூட நம்ம பூஜை செய்யலாம். சரி, ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜைனாலும் இந்த கலசம் வைத்து பண்ணுறது தான் மிக சிறப்பு. நம்ம ஃபஸ்ட்டு அதுலேருந்தே வருவோம். இப்போ கலசம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பித்தளையோ வெங்கலமோ காப்பரோ, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன உலோகத்தில், அதாவது வெள்ளி தங்கத்தில் இந்த 5 நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இது 5மே மிக்ஸ் ஆகி ஒன்று ஐம்பவுன்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே இப்போலாம் கலசம் கிடைக்குது. அதையும் வச்சு கூட நம்ம பூஜை செய்யலாம், எவர் சில்வர் தவிர. அதுக்கப்புறமா அந்த கலசத்தில் ஒரு சில பேர் அதில் நீர் நிறச்சி பூஜை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பச்சரிசி நிரப்பலாம். ஆனால் வரலட்சுமி பூஜைனாலே அது பச்சரிசி வச்சு பண்ணுறது தான் மிக சிறப்பானது. அப்படி இல்லை நான் தண்ணியிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வைக்கலாம் கலசம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், லைட்டாக ஆடி அது கொட்டிடக்கூடாது. அது நம்மள சில பேர் மிகப்பெரிய அபசகுணமாக நினைப்போம் அந்த பூஜை செய்கிற நேரத்தில் கலசம் கலைஞ்சிருச்சுன்னா. அதனால் பச்சரிசி இஸ் மோஸ்ட் பெட்டர், நம்ம அதுக்கே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியில் பண்ணுறது மிக சிறப்பு. ஏன்னா பச்சரிசியில் மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்கிறாங்க. கலசத்தில் பாதி அளவு 3 கைப்பிடி அளவு பச்சரிசி நிரப்பிக்கோங்க. அதில் இப்போ 3 துண்டு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரம், கண்டிப்பாக அதில் லெமன் சேர்க்கணும். லெமன் அம்மனோட சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நாணயங்கள் 11, 5, 9, 3 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் நாணயங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா வாசனை மலர் உள்ளே கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறமா திருமாங்கல்ய கயிறு, வெத்தலை பாக்கு, பூ, அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் சேர்க்கணும். அதுக்கப்புறமா கலசத்துக்குள்ளே சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான 2 பொருட்கள் ஜாதிக்காய், மாசிக்காய், இதையும் உள்ளே சேர்க்கணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஒரு 3 மகாலட்சுமி சோழிகள், அதுக்கப்புறமா 3 கோமதி சக்கரங்கள், இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம்.
இது இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா அதில் வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் இது வந்து சேருங்க, மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு வில்வ இலையை வந்து சேர்த்துக்கோங்க. மகாலட்சுமி அம்மன் பார்க்கடல்லேருந்து அமிர்தத்தை கடையும் போது அவங்க தோன்றிய போது அவங்க கையில் வில்வ இலையோடு தான் பிறந்தாங்களாம். அதனால் மகாலட்சுமி அம்மனுக்கும் வில்விலைக்கும் மிக நெருக்கிய சொந்தம் இருக்குது. அதனால அதில் நம்ம வந்து வில்வம் வந்து சேர்க்கணும். இதுவும் ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், கலசத்தில் கண்டிப்பாக நூல் சுற்றணுமான்றது. உங்களுக்கு சுத்த தெரியுன்ற பட்சத்தில் தெரிஞ்சால் சுற்றிக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கலசத்துக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் இட்டுட்டு நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா கலசத்துக்கு மேலே மாவிலை வந்து விற்கிறது மிக மிக உத்தமம். அப்படி இல்லை எங்களுக்கு சுத்தமாக மாவிலை கிடைக்காதுன்ற பட்சத்துக்கு நம்ம வந்து வெற்றிலை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒற்றை எண்ணிக்கையில் வைக்கணும் வெத்தலைன்றப்ப. ஆனால் மாவிலைக்கு வந்து அந்த கணக்கு இருக்காது. நம்ம வந்து கொத்தாக வைக்கிறோம்னா அது கணக்கு இல்லை, பட் ஒவ்வொரு இலையாக நம்ம பிச்சு வைக்கிறோம்னா அதுக்கு ஒற்றைப்படையில் தான் வைக்கணும், அதுக்கு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறமா தேங்காய், நல்ல மட்டை தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்குறப்பயே முடிஞ்சால் உங்கள் கலச சொம்பை கடைக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு செட் ஆகிற மாதிரி தேங்காயை பார்த்து வாங்குங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் கலசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம அம்மனை வந்து அதில் நம்ம ஆவாகனம் பண்ணி வழிபடுறோம். அது பூஜை செய்கிற நேரத்தில் எந்த தடயங்களும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்திடக்கூடாது. கலச தேங்காய்க்கு முழுக்க மஞ்சள் வந்து பூசுங்க. சும்மா பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் இல்லை, நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். மஞ்சளை ஃபுல்லாகவே நல்லா யூஸ் பண்ணி மஞ்சளை ஃபுல்லாக வந்து முழுக்க பூசிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கலச தேங்காய்க்கு நீங்கள் வந்து தேங்காயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 3 லைன்ஸ் வந்து போகும். அந்த கண்ணுலேருந்து கீழே வந்து ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கோம், அதை வந்து ஜாயின் ஆகிற மாதிரி 3 லைன்ஸ் வந்து போகும் தேங்காயோட 3 பக்கங்கள்லேருந்து. அதுதான் வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு நெற்றி, அது வந்து மூக்கு சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டு மேலே தான் நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு பொட்டு வைக்கணும். எதையுமே நம்ம வந்து முழு மனசோட பண்ணுறதுல திருப்தி நிறையவே இருக்கும் மகாலட்சுமி அம்மனுக்கு. அந்த பொட்டு வந்து வட்ட வடிவில் இருக்கிறத விட திலகம் ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறமா பொட்டும் வச்சுட்டு அந்த மாவிலைக்கு மேலே இந்த தேங்காயை நல்லபடியாக அம்மனை வேண்டிட்டு கலசம் வந்து ஸ்தாபனம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா முக்கியமான பொருள், மகாலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அனுபவிக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்கை வந்து மஞ்சள் கயிறில் வந்து கட்டிட்டு அம்மனுக்கு சாத்தலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ரெடிமேட் மாங்கல்யமே கடையில் கிடைக்குது, அது கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மகாலட்சுமி அம்மனுக்கு கண்டிப்பாக வஸ்திரம் சாத்தணும். வஸ்திரம் சாரியாக கூட நீங்கள் அம்மனுக்கு இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனல்லையும் சீக்கிரத்துலேயே போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா உங்களால் சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டே அம்மனுக்கு சாத்திட்டு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது கோல்டு செயின் போடலாம். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு உங்களுக்கு என்ன அலங்காரம் செய்ய மனசில் விருப்பம் இருக்கோ அதை மனசார பண்ணுங்கள். மகாலட்சுமி தேவி மனப்பூர்வமாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா அம்மனை அமர்த்தி வைக்கிறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்து அதில் வந்து பச்சரிசி வந்து போட்டுருங்க. அது மேலே மஞ்சள் குங்குமம், அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அக்ஷதையும் வந்து போட்டுட்டு அம்மன் அது மேலே அமர்த்தி வைங்க. அதாவது கலசத்தை அது மேலே வந்து ஸ்தாபனம் செஞ்சு வைங்க. அந்த இலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பித்தளை பிளேட்டோ அப்படி இல்லைன்னா சில்வர் இருக்குன்னா அது மேலே கூட இந்த இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அரிசி மஞ்சள் குங்குமம் அக்ஷதையை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே கலசம் வைங்க. எதுக்காக இப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அம்மனை வாசல்லேருந்து வச்சு அழைச்சிட்டு வரணும், அதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமேனு. இப்போ நம்ம கலசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அம்மனுக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்ற பூஜை முறையை பார்த்துடலாம். அதே மாதிரி தான் ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்களுக்கு 3 பேருக்குமே இந்த ப்ரொசீஜர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாருக்குமே காமன் தான், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பண்ண கலசாம்பிகையை வாசலில் கொண்டு போய் நம்ம வாசலில் கோலத்துக்கு நடுவில் வச்சு அம்மனை வந்து அழைக்க போகிறோம். இந்த பூஜையை 3 விதமாக செய்வாங்க. 3 நாட்கள் பண்ணுவாங்க, சில பேர் 1 நாள் பண்ணுவாங்க.
இந்த பூஜை வந்து எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் வரும். வியாழக்கிழமை நைட்டு வந்து அம்மனை அழைச்சி பூஜை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு 3 வேளையும் வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு சாயந்தரம் சுமங்கலிகளை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை காலையிலே அம்மனை அழைச்சிட்டு சாயந்தரம் பூஜை செஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து புனர் பூஜை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சிட்டு அன்றைக்கி பூஜை பண்ணி தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு சனிக்கிழமை வச்சிருந்து வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு வந்து புனர் பூஜை பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வழக்கமும் தேவையில்லை. உங்களுக்கு அம்மனை எத்தனை நாள் உங்கள் வீட்டில் வச்சு மனசார பூஜை செய்யணும்னு தோணுதோ அப்போ நம்ம பண்ணலாம். அம்மனை வந்து கோலத்தில் வச்சுட்டு நம்ம வந்து வாசலில் 2 பக்கமும் விளக்கு ஏற்றிருப்போம். நிலவாசலில் தலைவாசலுக்கு நிலைக்கு 2 பக்கமும். அப்படி இல்லை நான் விளக்கு ஏற்றலை அப்படின்னா நீங்கள் உங்கள் காமாட்சி அம்மன் தீபமோ இல்லை ஒரு சின்ன அகல் விளக்குலையோ விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் வாசலில். அம்மனை வந்து அது உங்கள் வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாசல் அம்மன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வர மாதிரி பார்த்து நீங்கள் கலசத்தை வந்து அமர்த்தி வைக்கணும். உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வைக்கக்கூடாது. அதாவது இப்போ ஒரு பர்சன் உங்கள் வாசலில் நிற்கிறாங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ணி நிற்கணும். நீங்கள் உங்கள் வாசலில் நின்று அவங்கள வெல்கம் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்கள் மூஞ்சியை பார்த்துட்ருக்கணும். அந்த மாதிரி அம்மனை வந்து அமர்த்தி வைங்க. அம்மனுக்கு வாங்கம்மா தாயே மகாலட்சுமி அம்மன்னு வெல்கம் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே மனசார அம்மனை பாட்டு பாடி ஆரவாரத்தோடு அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு செல்லலாம். அவ்வளோதான், மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம வீடு ஒரு கோவிலுக்கு சமம். நம்ம அம்மனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணி தந்து அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு வந்து அம்மனுக்கு அழைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு பூஜை செய்யலாம். அப்படி இல்லை நான் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அம்மனை அழைச்சிருக்கேன்னா ஈவினிங் வந்து நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையிலையும் நீங்கள் வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு அப்போயே வந்து பூஜை செஞ்சுட்டு தாம்பூலம் கொடுத்துடலாம். ஈவினிங் வந்து புனர் பூஜை மட்டும் பண்ணிக்கலாம். அம்மனுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாழைப்பழம், தேங்காய், பழங்கள், பல வகைகள், பலகார வகைகள், இது எல்லாமே ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சு அம்மனுக்கு வந்து படைக்கலாம். அம்மனுக்கு மிகவும் பிடிச்சமானது பாசி பருப்பில் செஞ்ச பொருட்கள். அதை வந்து அம்மனுக்கு கட்டாயமாக அன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை அம்மனுக்கு மனசார பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், அம்மனுக்கு இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து வர சுமங்கலிகளுக்குமே அது பிரசாதமாக தரலாம், கெஸ்ட்ஸுக்குமே. அப்படி இல்லை அம்மனுக்கும் வந்து அந்த நெய்வேத்தியமாக வைக்கலாம் இட்லி. ஆனால் வந்து வெங்காயம் சேர்க்காமல் சாம்பார் பண்ணுங்கள். அம்மனை அழைச்சிட்டு கனகதார ஸ்தோத்திரம், 108 அம்மன் போற்றிகள், லக்ஷ்மி அம்மன் போற்றிகள், லக்ஷ்மி அஷ்டகம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் அம்மனுக்கு சொல்லணுன்ற இஷ்டம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு 108 போற்றியும் வந்து படிக்கணும். இதை வந்து இப்போ நான் ப்ரொசீஜராக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அம்மனை அழைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. பூஜைக்கு முக்கியமானது தாம்பூலம், அதுக்கப்புறமா பிரசாதம், இதெல்லாமே ரெடி பண்ணிடுங்க. தாம்பூலம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த பூஜை முறையை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சுருக்க தாம்பூலத்தில் ஒன்று அம்மனுக்கும் வந்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க. முதல்ல விநாயகருக்கு மனசார பூஜை பண்ணுங்கள். அப்பா விநாயகனே, இந்த பூஜையை நான் நல்லபடியாக வருடம் செய்து முடிக்கணும் அப்பா, எனக்கு நீ தான் அருள் புரியணும்னு அவர்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்திச்சுக்கோங்க. விநாயகர் ஸ்லோகம் தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளான பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவனான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விநாயகர் பெருமானுக்கும் நீங்கள் 108 போற்றி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வ செம்பு வந்து வச்சு அதில் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி அவங்களுக்கு பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் அனுமதி வாங்கி இந்த பூஜையை நான் நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வந்து பூஜையை தொடங்கலாம். குலதெய்வம் பூஜை, விநாயகர் பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து குரு பகவானை வணங்கணும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்ம ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வ லோக்கானாம் நிதையே பவலோக்கினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே நம ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் குரு பகவானுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண போகிற பூஜை நவகிரக பூஜை. ஓம் ஆதித்யாய மங்களாய சோம்வாய புதியேஷ குரு சுக்கிர சனிக்ஷை ராகவே கேதுவே நமோ நமக. இந்த எல்லா மந்திரத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நவகிரகத்துக்கு 9 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். இதையும் நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறமா விஷ்ணு பகவான், லக்ஷ்மி, விஷ்ணு இல்லாத இடத்துல லக்ஷ்மி எங்கே வந்து இருக்க போகிறாங்க
அதனால விஷ்ணு பகவானுக்கும் அன்றைக்கி நம்ம ஒரு சேர பூஜை பண்ணுறது லக்ஷ்மி அம்மனை ஐஸ் வைக்கிறதுக்கு சமம். விஷ்ணு பகவானுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா 21 நேம்ஸ் இருக்குது. அதை அந்த நேம்ஸை சொல்லிவிட்டு போற்றின்றதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓம் வாசுதேவாய நமக, ஓம் அனுசூதனாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் ராமாய நமக, இப்படின்னு 21 நேம்ஸ் வரும். இந்த நமகக்கு பதிலாக நீங்கள் போற்றினும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா த ஃபெஸ்டிவல்ஸ் ஹீரோயின் மகாலட்சுமி அம்மனுக்கு இப்போ நம்ம பூஜை செய்ய போகிறோம். அம்மனுக்கு என்னென்ன உங்களால் பாட்டு பாட முடியுதோ வந்திருக்க சுமங்கலிகளோட சேர்ந்து பூஜை பண்ணுங்கள். எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் என்ன பாட முடியுதோ அம்மனுக்கு பூமாலையோட பாமாலையும் சேர்த்து சமர்ப்பணம் பண்ணுங்கள். அம்மனுக்கு மனசார உங்களால் என்ன அன்றைக்கி பண்ண முடியுதோ அதை அம்மனுக்கு சந்தோஷம் படுற வகையில் நீங்கள் வந்து பண்ணலாம். அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கு நிறைய விதமான பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிம்பிளாக பூவில் கூட பண்ணலாம். அந்த பொருட்கள் என்னென்னு இப்போ சொல்கிறேன். பூ, நாணயங்கள், அக்ஷதைகள், குபேர காயின்ஸ், அதுக்கப்புறமா இந்த வெள்ளி தாமரை மலர்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு, அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா மகாலட்சுமி சோழி, கோமதி சக்கரங்கள், சிட்டி காஜல்னு சொல்லக்கூடிய குட்டி கண்ணாடி வளையல்கள், அதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை வந்து மிக சிறப்பு. அன்றைக்கி பண்ணுறது கட்டாயம் குங்கும பூஜையும் குங்கும அர்ச்சனையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அம்மனுக்கு 108 போற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது தாம்பூல சமர்ப்பணம். அம்மனுக்கும் ஒரு செட்டு தாம்பூலம் வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மகா ஆரத்தி காமிச்சு அம்மனை பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்திருக்கு சுமங்கலிகள் எல்லாருக்குமே பிரசாதம் தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு அவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லா பூஜையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து ஆலம் கரைச்சி ஆராத்தி எடுக்கணும். ஆராத்தி எடுத்து அது கொண்டு போய் வாசலில் விட்டுட்டு அம்மனுக்கு வந்து புனர் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தாம்பூலம் ஐடியாஸ் பார்க்கலாம். புனர் பூஜை அப்படின்றது ஒன்றும் இல்லை. அம்மனை வந்து நம்ம கலசத்தை பிரிக்கிறதுக்கான ஒரு முறை தான். அம்மனை வந்து அன்றைக்கி நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அம்மனுக்கு வந்து இது வந்து ஒரு நாள் பண்ணுறவங்களுக்கான ப்ரொசீஜர். அம்மனுக்கு வந்து அந்த பூமாலை எல்லாமே இருக்கட்டும், அப்படியே கலசத்தை தூக்கி அவங்க வீட்டில் இருக்க அரிசி பானையில் வந்து இறக்கி வச்சுருங்க. அம்மனை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அம்மனை கலசத்தை பிரிச்சுட்டு அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதில் வந்து முகம் சாட்சி இருந்தீங்கன்னா அந்த முகத்தோடு சேர்த்து கொண்டு போய் திருப்பி அந்த அரிசி ட்ரம்லேயே வச்சுருங்க. அந்த அரிசி, கலசம், நம்ம சாத்தின வஸ்திரங்கள், நகைகள், பூமாலை இதெல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். அந்த கலசம் தேங்காயை மட்டும் அப்படியே அரிசி ட்ரம்குள்ளே இருக்கட்டும். இது நீங்கள் வியாழக்கிழமை அம்மா நினச்சி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டீங்கன்னா சனிக்கிழமை வந்து எடுங்க, புனர் பூஜை வந்து பண்ணுங்கள். அம்மனை வந்து சனிக்கிழமை வந்து உள்ளே இறக்கி வைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை முழுக்கவே அம்மன் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மனை வந்து பிரிச்சுட்டு தேங்காயை மட்டும் திருப்பி அந்த கலசத்துக்குள்ளேயே ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வந்து விட்டுறலாம். அந்த முகமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த முகத்தோடு சேர்த்து. அதுக்கப்புறமா அம்மனுக்கு சாத்தியிருந்த நகைகள், கை கால்கள், அதுக்கப்புறமா புடவை, இது எல்லாமே வந்து எடுத்து நீங்கள் வந்து பத்திரமா நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே சேர்த்திருந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பக்ஷணம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை வந்து நான் வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லாமே வெஜிடேரியன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோகோனட்டை. அதுக்கப்புறமா அம்மனுக்கு நம்ம சாத்தியிருந்த திருமாங்கல்யத்தை உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமியோட திருவுருவ படத்துக்கு நீங்கள் அந்த திருமாங்கல்யத்தை சாத்திடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போயாவது மாங்கல்யம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த தாலி கயிறை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி அம்மனோட ஒரு வாக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த மகாலட்சுமி பூஜையை, அதாவது வரமகாலட்சுமி பூஜையை யார் எடுத்து பண்ணுறாங்களோ சத்தியமாக அவர்களது வீட்டில் வாசம் செய்வேன் என்று மகாலட்சுமி தேவியே இது வந்து அவங்க நாவால் சொல்லியிருக்குது உண்மை. இந்த பூஜை வந்து மிக சிறப்பாக சொல்லப்படுறது வந்து கணவரோட ஆயுள் காரணத்துக்கு நம்ம மேரீடான உமன்ஸ் வந்து இந்த பூஜையை பண்ணுவாங்க. அப்படி மற்ற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த தாம்பூலம் தருது. இந்த தாம்பூலம் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கயிறு, தாழி, அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறமா குங்குமம், உங்களால் முடிஞ்ச மெஹந்தி கோன், நெயில் பாலிஷ், உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வச்சு தரணுமோ அதெல்லாம் தந்துடலாம்.
இதில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது வந்து பூ, பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, தாலி சரடு, இது எல்லாமே கண்டிப்பாக இடம்பெறணும். அதுக்கப்புறமா என்னென்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு அதில் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணி தனித்தனியாக வந்து போட்டு வைங்க. சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அந்த பூஜை பண்ணுறதுக்கு அழைக்கணும். 5, 9, 3 அதுக்கப்புறமா எனக்கு யாருமே கூப்பிட முடியாது, எங்களுக்கு பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஹுட் யாரும் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலையே படாதீங்க. மகாலட்சுமி அம்மனை ஒற்றை சுமங்கலி அவங்க வீட்டுக்கு மனசார அலைங்க. அந்த தேவி கண்டிப்பாக வருவாங்க. அம்மனுக்கும் இந்த தாம்பூலம் கணக்குகளில் ஒன்று வந்து அம்மனுக்கும் வந்து நம்ம கொடுத்துடணும். ஐ மீன் அம்மனுக்கு வந்து ஒரு தாம்பூலம் செட் வந்து நம்ம படைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்படி இந்த பூஜையை விமர்சையாக பண்ண முடியலனாலும் சிம்பிளாக நம்ம மனசார நம்ம மகாலட்சுமி தேவிக்கு இருக்க நம்ம சக்தியால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூஜையை பண்ணணும். அவ்வளோதான். என்ன, மகாலட்சுமி அம்மன் நம்ம வீட்டுக்கு குடியேறிட்டாங்க. இனிமேல் செல்வமலை கொட்ட போது. இந்த மாதிரி தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி பேக்ட்ராப் ரெடி பண்ணணும், அம்மனுக்கு எப்படி சாரி சிம்பிளாக கட்டுறது, அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பிட்ஸை வச்சு அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜரோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்படி இல்லை மகாலட்சுமி பூஜையே உங்களுக்கு வந்து டெமோ காமிட்டணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கும் ரெடி பண்ணுறேன் வீடியோ. பாய்.